கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக வரவேற்கிறேன். மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு ஆழமான அவசியமான கருப்பொருள். ஒரு மாதம் இந்த கருப்பொருளை குறித்து கவனமாய் தொடர்ந்து படித்து வருகிறோம். ஒரு மனிதன் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கான மிகப்பெரிய கிருபை தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய மனிதன் மகிமை அடைய முடியாதபடிக்கு எது தடை செய்கிறது? மகிமையை நாம் எந்த காரியத்தில் கவனிக்கிறோம்? மகிமை என்பதை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? அந்த மகிமை நமக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் நாம் யாராக இருப்போம்? இதெல்லாம் நிதானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த காலங்களில் கிருபையாய் தொடர்ந்து பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வாழ்ந்த காலத்தில், அந்த ஆரம்ப கால திருச்சபையில் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். பவுல் அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு சென்று எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ சொல்லி மனிதர்களை பாவத்திலிருந்து மனந்திரும்ப செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, அவரை விசுவாசிக்கிறவர்களாக, அவர் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவர்களாய் மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம் கொஞ்சம் கொஞ்சமல்ல. அப்போஸ்தலர்களும் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் கொஞ்சம் அந்த உருவாக்கப்பட்ட கொஞ்ச நாளிலேயே there was a problem. என்ன ப்ராப்ளம்? இந்த ஊழியமும் இந்த சபை மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களும் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. மக்களுடைய மனதில் பெரிதாக தோன்றக்கூடிய காரியங்கள் அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மகிமைனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எது அவசியமானது, எது முக்கியமானது, அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக புரிஞ்சிக்க போகிறோம். பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிசாசு தெரியாதவங்க இல்லை. இந்த பிசாசு யார் தெரியுங்களா? he is not a creator. அவன் என்ன கிடையாது? உருவாக்குகிறவன் இல்லை. ஆனால் உருவாக்கின காரியங்களை திரித்து போடுகிறவன். இன்னும் சொல்ல போனால் உருவாக்கப்பட்டவைகளுக்கு இணையான போலியை உருவாக்குகிறவன் அவன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஃபோன் வச்சுருக்கிறீங்க. ஒருவேளை பிரபலமான கம்பெனியினுடைய ஒரு ஃபோன் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதனுடைய விலை 50,000 ரூபாய் அப்படி இருக்கட்டும். இந்த 50,000 ரூபாய் ஃபோன் ஒருவேளை உங்ககிட்ட ஒருத்தன் வந்து 25,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பெரிய விலை உள்ளது இப்படி கிடைக்கிறது. அப்படி ஒரு வேளை உங்கள்கிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா, ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்குமான வித்தியாசத்தை என்ன பண்ண முடியாது? எளிமையாக கண்டே பிடிக்க முடியாது. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உங்களால் ஒரு வித்தியாசத்தை ஃபைன் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு சொன்னால் எல்லாராலும் சொல்லிடலாம் இது டூப்ளிகேட்னு. ஆக்சுவலாக டூப்ளிகேட்ஸ் ஈவன் லுக்ஸ் பெட்டர் தென் ஒரிஜினல்.
தெரியுமா அது உங்களுக்கு? ஒரிஜினல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் டூப்ளிகேட் என்ன செய்யும்? கவரிங் செயின் கோல்டு செயினை விட எப்படி இருக்கும்? மினுமினுப்பாக இருக்குல்ல, கலராக இருக்குல்ல, தங்கமாக. இது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. கவரிங் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் தேய்ச்சி அதை உரசி பார்த்தா தான், அது கூட டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு வேளை உரசும் போது மேல் கோட்டிங் மட்டும் ஃபுல்லாக தங்கம் இருந்து உள்ளே எல்லாம் இரும்பு வச்சுருந்தாங்கன்னா, இப்போது ஒரு சில கம்பெனியை ஃபாரினில் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க, இந்திய கம்பெனிஸ். சரிங்களா? முக்கியமான ஜோய் ஆலுகாஸ், லலிதா ஜோலி, இதெல்லாம் துபாய் மற்ற எல்லா கண்ட்ரிலும் எல்லாமே மூடியாச்சு இந்த வாரத்தில். ஏன்னு கேளுங்க. நீங்கள் தங்கம் வாங்க போனீங்கன்னா கையில் காந்தம் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இல்லை செம்பு கலக்கிறதோடு எல்லாமே என்ன கலந்துருக்குறாங்க? இரும்பும் கலந்துருக்குறாங்க வெயிட்டுக்காக. ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறதையும் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறதும் ஈஸி இல்லை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏன் இதை நம்ம இன்றைக்கி அறிமுகத்தில் பார்க்குறோம்? மகிமை என்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய உள்ளங்களிலே எது மகிமை என்று புரிந்து கொள்ள முடியாமல் வேறொன்றை மகிமையாக பார்த்து வாழ்வதற்காக தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம் இருதயத்துக்கு வந்து சேருகிறது. நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது சபைக்கு வர ஆரம்பிக்கிறோமோ, நாம் நல்ல நோக்கத்தில் வந்திருப்போம், அன்போடு வந்திருப்போம், இயல்பாக வந்திருப்போம். ஆனால் பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம், நீங்களும் நானும் மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடாது. என்ன நடக்கிறது? இங்கு வருகிற எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் மகிமையை பார்க்காமல் வேறு ஒரு காரியத்தை மகிமையாக எண்ணி விழுந்து போவதற்கு பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை ஏமாற்றலான்னு வகையாக சுற்றும் பொழுது, யாரெல்லாம் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு பதில் வேறு சில காரியங்களை மையப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நாம் விழுந்து போகிறோம். ஸோ ஆகையினால இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த பேசேஜ் மிக மிக முக்கியமானது. என் கூட நீங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம்? 4வது அதிகாரத்தில் ஏற்கனவே படிச்சிட்டோம். இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, ஒழிந்து போகிற மகிமையுடைய ஊழியமும் அல்ல. இந்த ஊழியம் எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியமும் இல்லை. இந்த ஊழியம் இருதயத்தில் எழுதக்கூடிய ஒரு ஊழியம். இந்த ஊழியம் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிற ஊழியம். இந்த ஊழியம் ஆவியானவரால் நடக்கிற ஊழியம். இந்த ஊழியம் கிறிஸ்துவின் சாயலை பார்க்க வைக்கிற ஒரு ஊழியம். இந்த ஊழியம் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஊழியம். என்னென்னலாம் இருக்குது லிஸ்ட் பாருங்க. இந்த ஊழியம் நித்தியமான மகிமையுடைய ஒரு ஊழியம். இது ஆவியானவரால் நடக்கிற ஊழியம். இந்த ஊழியம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை கிறிஸ்துவின் சாயலை பார்க்க வைக்கிறது. இந்த ஊழியம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறது. ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது. ஒரு ஊழியம்னு சொன்னால், சர்ச் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர், விசுவாசிகள், ஒரு சபை கூடி வருதல் இருக்குதுன்னா மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஊழியங்களை பார்க்கிற பொழுது அல்லது வேற்றுமையான விஷயங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் ஏதோ இந்த ஊழியம் என்னப்பா ஒரு இலக்காரமா, அற்பமா, இது வீணான ஒன்றா நினைக்கிறதில்ல. எங்களுக்கு இதில் சோர்வே இல்லை. தைரியமாக சொல்லலாம், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம், எங்களால் இது நடக்கலை, ஆவியானவர் தான் செய்கிறாரு. இது மகிமையான ஒரு ஊழியம், ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிற ஊழியம். ஒரு சர்ச்சுனா என்ன செய்யணும்? அவன் ஒரு மோசமான ஒரு மனிதனாக என்ட்ராக இருந்திருப்பான்.
ஆனால் அவனு கிறிஸ்துவை போல மாற்றுகிற ஒரு ஊழியம், அப்படி தான் அவர் சொன்னார். ரைட், ஓகே. ஆனால் என்ன பிரச்சனை, இந்த ஊழியம் ஏங்க இன்றைக்கு எல்லோரையும் அப்படி மாற்றலை? 2 இடத்துல மிஸ்டேக் இருக்கலாம். மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிருக்கணும்னா 2ம் சரியாக இருக்கணும். யார் சரியாக இருக்கணும்? இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய, இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி செய்யணும், இந்த ஊழியத்தினால் பயன்பெறக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும். ஆமாம் தானே? மகிமையின் மேல் மகிமை அடையணும்னா தேவன் செய்கிறாரு, ஆவியானவர் தான் எழுதுகிறாரு, இருதயங்கள் எழுதுகிறாரு, எங்களை கொண்டு செய்கிறாரு. அப்போ இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபர், 2ஐயும் கவனிக்கணும். இப்போ மகிமையின் மேல் மகிமையை அடையாமல் போனதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்துருக்குது. ஒன்று அந்த ஊழியத்தை உடையவன் தப்பானவனாக இருக்கணும், இல்லைன்னா அந்த ஊழியத்தினால நடத்தப்படுகிறவர்கள் தப்பானவங்களாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன, பவுல் அப்போஸ்தலன் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டுமொத்த விசுவாசிகளுக்கும் அவர் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியத்தை உடைய நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஊழியம் செய்யலை. எங்களுடைய ஊழியம் நாங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். இந்த வார்த்தை 2வது வசனத்தில் இருக்கு பாருங்க. பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. உங்க பைபிள் இருக்க சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, சத்தியத்தை பேசுறதா வெளிப்படுத்துறதா? சத்தியத்தை வெளிப்படுத்துவது. என்ன கவனிக்க முடியுமா எல்லாரும்? சத்தியத்தை மைக்கில் என்ன பண்ணலாம், சொல்றது வேற, வெளிப்படுத்துவது வேற. ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்டு அவரை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி ஒருத்தவங்களை ஏற்படுத்தினா, அந்த ஊழியக்காரங்க யாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய வேலையை செய்யணும்னு சொன்னால், கர்த்தர் அந்த மனுஷன் மூலமாக இருதயத்தில் எழுதணும்னு சொன்னால், அந்த கேரக்டர் உள்ள அந்த நபர் யாராக இருக்குன்னா, தந்திரமாய் கபடாய் இருதயத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாய் இருக்கக்கூடிய நடிகனாக இருக்கக்கூடாது. அவனுடைய உள் மனதும் அவனுடைய நோக்கமும் அவனுடைய செயலும் வெளிப்பிரகாரமாய் அவன் நடந்து கொள்வதும் ஒரே விதமாய் இருக்க வேண்டும். ஆளை பார்த்தவொடனே சிரிக்கிறது, ஆளை பார்த்தவொடனே மயக்கிற மாதிரி பேசுறது, தேன் கொண்ட வார்த்தைகளை கொண்டு மக்களை கவருவது, ஆனால் அவனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது இல்லைன்னு சொன்னான், அந்த மனிதன் மூலமாய் தேவன் ஒருவரை மகிமை அடை செய்வாரானா? இல்லை. ஒருத்தனுடைய இருதயத்தில் எழுதுவாரா? ஒருத்தவங்க மகிமையின் மேல் மகிமை அடைய முடியுமா? கிறிஸ்துவை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஊழியம், எங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாருங்க. மோசே செய்த ஊழியத்தை விட பெட்டரான ஒரு ஊழியம், பெஸ்டான ஒன்று. மோசே அன்றைக்கு தேவனை முகமுகமாக பார்த்துட்டு வந்தார். அவருடைய முகத்தில் அவரை பார்த்துட்டு வந்ததுனால ஒரு பிரகாசம் இருந்தது. மக்கள் பயந்தாங்க, தேவன் தான் இதை சொன்னார்னு பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ அவர் முக்காடு போட்டுக்கிட்டாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை சொன்னார், நீங்கள் இப்படி செய்கிறதெல்லாம் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, செஞ்சால் இந்த தண்டனை, செய்யலைனா இந்த தண்டனை, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் பவுல் சபைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? சபைன்னா என்ன? சபையில் நடக்கிற ஊழியம் எப்படிப்பட்டது? ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக மாற்றுகிற ஊழியம். அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? அந்தரங்கமாய் ஒரு, அதாவது உள்ளான ஒரு மனுஷன் பாருங்க, அது எப்படின்னா வெட்கப்படும்படியா உள்ள ஒன்று வெளியே ஒன்று, அந்த மாதிரி ஒரு அந்தரங்கமாய் ஒரு தந்திரமாக, ஒரு வேளை பார்த்தா உள்ள அழுக்கும் வெளியே அப்படி வெள்ளையும், ஒரு வேளை வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கேரக்டர். 2வது, கபடமாகவோ தந்திரமாகவோ நடக்கக்கூடாது. 3வது, வேத வசனத்தை புரட்டக்கூடாது. புரட்டுவதுன்னா
எல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு எல்லாம் சரியாக இருந்து எங்கேயோ ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருவாங்க. ஒரு சின்ன திரிகை ஒட்டு மொத்தத்தையும் கெடுக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, அவங்க கவுக்குறாங்க, அவங்க மாற்றுறாங்கன்னே தெரியாது. ஒரு ஊழியக்காரன் புரட்டன், வேத புரட்டனாக இருக்கிறான், வேதத்தை மாற்றுறான்னு எளிமையாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்களுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மேலே தோற்றத்தில் மகிமையை போல இருக்கும். ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்களாம், 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 2:3 வசனத்தை பாருங்கள். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர் ஆசையினாலும் உண்டாயிருக்கவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தெரிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுடையவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இந்த வசனத்தை படிக்க முடிஞ்சவங்களால கவனிச்சு பாருங்க. தேவன் எங்களுக்கு சாட்சியாக நாங்கள் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு சொல்ல முடியும். எங்கள் இருதயத்தில் பொருளாசையினால் நாங்கள் உபதேசம் பண்ணல, நாங்கள் இச்சகமாய் பேசி ஒருத்தனை எங்களுக்கு இழுத்துக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யலை. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் மக்களை கவர்ந்து இழுக்கிற ஊழியத்தை நாங்கள் செய்யலை. அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தே ஹாவ் ஃபாலோவர்ஸ். பைத்தியமாக இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை பிரபலமாக இருக்குது, சங்கின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சரிங்களா? சங்கினா என்ன தெரியுமா, கண் மூடின ஒரு அவன் ஒருத்தனை பின்பற்றினான்னா அவன் என்ன செய்கிறான்றதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, முழுசான சப்போர்ட் அவங்களுக்கு. நீங்கள் ஒருவேளை ஒருத்தர் நீங்கள் திடீர்னு போய் ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி தப்பாக சொல்லுங்களேன், நீங்கள் அவர் செய்கிறத சுட்டி காட்டுங்களேன், அவ்வளோதான், இவங்க வந்துடும் கோவம். அவங்களுக்கே வராது, இவங்களுக்கு வந்துடும் கோவம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிற்பாங்க. ஸோ சங்கி அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி செய்கிற எந்த தப்புக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் அநேக ஊழியக்காரங்க தங்களுக்கு சங்கிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க மாயம் பண்ணுறாங்க, வஞ்சகமாக துர் ஆசையினால் பொருளாசையினால், ஒருவேளை சொல்ல போனால் இச்சகமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜனங்களை தங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா, தங்களை ஆராதிக்கக்கூடியவங்களா, தாங்க சொல்கிறது தான் எல்லான்ற இடத்துல நிறுத்துறவங்களாம் வச்சுருக்குறாங்க. கண்மூடித்தனமாக சர்ச்சுக்கு போவோம். ஏன் அந்த சர்ச்சுக்கு போவோம், எனக்கு பிடிக்குங்க, எனக்கு அநேக விஷயங்கள் பிடிக்கும், எனக்கு திருப்தியாக இருக்கும், என்ன சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, அங்கே என்ன கௌரவமாக வச்சுருப்பாங்க, என்னை உயர்த்தி பேசுவாங்க, என்ன அற்புதமாக எனக்குரிய பொசிஷனை கொடுத்து என்னை மதிக்கிறது, என்னை குறித்து வச்சிருக்கிற விஷயங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய சமாதானமாக இருக்கும். நான் அந்த சபைக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம், எனக்கு அநேக விஷயங்கள் பிடிக்கும். அங்கே பாடுறது பிடிக்கும், அங்கே நடக்கிற எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு பிடிக்கும். அங்கே வந்து நான் இணைந்திருப்பதுக்கு காரணமே ஒன்று தான், என்ன தெரியுமா, அங்கே என்னை மதிப்பாங்க. பாஸ்டர் நல்லா மதிப்பார், பாஸ்டர் பெருமையாக பேசுவார், பாஸ்டர் உயர்த்தி வைப்பார், பாஸ்டர் அவர் சொல்கிறதெல்லாம் அவர் பாஸ்டர் வேறு கேட்பார். ஸோ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா செய்யும், இந்த சபை தான் தேவ சபையினே தோன்றும். பவுல் சொல்கிறாரு, அந்தரங்கமான ஒருவேளை வெட்கத்துக்குரிய காரியம் இது, தந்திரமான காரியம், அந்த மாதிரி நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்களை பிரசங்கிக்கவில்லை. அவர் அதான் சொல்லுவார், நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களெல்லாம் பிரசங்கம் இல்லை, நாங்கள் ஒரு பெரிய ஆளை போல் காட்டல. இன்றைக்கி கவனிச்சிங்கன்னா அற்புதம் அடையாளம் செய்கிறவர்களாய் காட்டிக்கொள்ளுகிற ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விட பேர் அதிகம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவெலாம் நெக்ஸ்ட்டு தான், இவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டிஸ், இவங்க தான் பெரிய ஆட்கள், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மகிமையான ஊழியம்னா என்ன
ப்ளீஸ் கொஞ்சம் இப்போ அந்த வசனத்தை திரும்ப வருவோம். 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரம் பாருங்கள். குறிப்பாக வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆக்சுவலாக பவுலுடைய ஊழியத்தை நிறைய பேர் மெச்சு கொள்ளவில்லை. பவுலுடைய ஊழியத்தின் மூலமாய் நடக்கக்கூடிய காரியங்களை அங்கீகரிக்கலை, தவறான காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்க. அப்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார். 3வது வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது என்னவா இருக்கும்? மறைபொருளாய். தமிழில் இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னு கேட்டால், சொல்லப்படுற சத்தியெல்லாம் உனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னான். இங்கே பேசுகிறோம் இல்லையா, இந்த சத்தியம் உனக்கு புரியாதவே, உனக்கு சம்பந்தம் இல்லாதவே, உனக்கு எதுவுமே தெரியாத இருந்தால் நீ கெட்டு போகிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள். நீ மகிமையின் மேலே மகிமை அடைகிற ஆள் இல்லை. மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஆளுக்கு நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம்? சத்தியத்தை தந்திரமாக இல்லை, அந்தரங்கமாக இல்லை, ஒருவேளை கபடத்தோடு இல்லை, உத்தம இருதயத்தோடு வாழ்க்கை மூலமாக காமிச்சோம். இது என்ன கிடையாது, வெறும் பேச்சு மட்டும் இல்லை, செயல் மூலமாக ஒவ்வொரு இடத்திலும் தேவன் என்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்திருக்கிறார், உன்னையும் அப்படி நடத்துவார்னு பேச்சு மட்டும் இல்லை, செயல்யும். இந்த வாரம் பாஸ்டர் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணார். என்ன, 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு டேபிள் தேவைன்னு சொல்லிடுறாரு. டேபிள்லாம் இல்லை இங்கே அப்படின்னு. சாப்பாட்டுக்கு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக பாஸ்டர் நிறைய சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அதனால் அந்த டேபிள் என்ன பண்ணுறேன், நான் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ஸோ படுத்துக்கிட்டு எனக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கும்போது படுத்துருக்கணும். அப்போது டாக்டர்கிட்ட சொன்னார், நான் என்ன செய்கிறேன், இந்த டைம் சும்மாலாம் படுத்துருக்க வேணாம், அது ட்ரிப்ஸ் ஏறுறதை ஏறட்டும், நான் என்ன செய்கிறேன், நிறைய எனக்கு வேலை இருக்குது, நான் உட்காந்து செய்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ட்ரிப்ஸ் ஏறும்போது யாராவது லேப்டாப்பில் உட்காந்து வேலை செய்ய முடியுமா? நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் பிரத்யட்சமாக கர்த்தரை மையப்படுத்துறது, கர்த்தரை விடாமல் பற்றி கொள்வது, எந்த சூழ்நிலையும் இருக்கிறதுக்கு கொரோனாவில் ஐசியூவில் படுத்துக்கிட்டே என்ன பண்ணணும், மெசேஜ் கொடுக்கணும். பேச முடியாது, ஆனால் பேசணும். தேவன் தம்முடைய மகிமையை தன்னுடைய ஊழியக்காரங்க மூலமாக எல்லா நேரத்திலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, தேவன் காட்டின மகிமையை, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சத்தியத்தை கவனிப்பதற்கு பதில் நான் என்ன செய்கிறேன், அதை கவனிக்கிறதில்லை. ஏன் கவனிக்கிறதில்லை? 4வது வசனம் இப்படி சொல்லுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷம் என்ன செய்து, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்போ இந்த ரூமில் உங்கள் எல்லாரும் முன்னாடி அங்கங்கே டியூப் லைட்ஸ் இருக்குது, இங்கே ஃபோக்கஸ் லைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் வரீங்க, உங்கள் கண்ணு சுத்தமாக தெரியாது. ஒரு 5000 வாட்ஸு லைட்டை போட்ட உடனே கண்ணு தெரிஞ்சிருமா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்? அவனுக்கு கண்ணே தெரியாது. தெரியாதவனுக்கு எத்தனை லைட்டு போட்டாலும். அப்போது தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அது எவ்வளவு பெரிய வெளிச்சன்னு பார்க்க முடியாதபடிக்கு
பிசாசானவன், இவ்வுலகத்தின் தேவனானவன் என்ன செய்கிறான்? ஒரு மனிதனுடைய கண்ணை குருடாக்கி வைக்கிறான். அப்போ அவிசுவாசனுடைய கண்ணு குருடாவலாங்க, விசுவாசியின் கண் எப்படி குருடாச்சு? அவ்விசுவாசிக்கு தெரியாது. இயேசுவையே தெரியாதவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் இந்த வசனம் மறைபொருளாக இருக்கும். ஆனால் 31 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம், அது 3 மாசமாக இருக்கட்டும், இங்கே உட்கார்ந்திருக்கிற பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் எனக்கு பிரகாசமாக தெரியலனா, அவ்விசுவாசியை பிசாசு குருடாக்குவான். விசுவாசி யார் குருடாக்குனது? நான் பிரகாசமாக இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்து கண்ணை மூடிக்கிட்டேன், இல்லை கண்ணை வேற எங்கேயோ பார்க்கறதுக்கு வச்சுட்டேன். அவ்விசுவாசி கெட்டு போகிறவனுக்கு இது எதுவுமே தெரியாதுப்பா. மகிமையான ஊழியம் எதுன்னு தெரியாது, எது மகிமைன்னு தெரியாது. ஆனால் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஊழியம் சிறப்பாக செய்யப்படுகிறது. தந்திரமாக செய்யப்படல, பொருளாசலை செய்யப்படல, ஏமாற்றி செய்யப்படலை, வஞ்சகத்தினால செய்யப்படல, துராசையினால் செய்யப்படலை. உத்தமர்னு தேவன் எண்ணியதனால ஏற்படுத்தி இந்த சுவிசேஷத்தை சொல்லுப்பான்னு சொன்னார். ஆனால் நான் அந்த சுவிசேஷத்தை உற்று பார்க்க, அதனால் பிரகாசம் அடைவதற்கு என்ன நான் விட்டு கொடுக்காம என் கண்ணை நான் மூடிக்கொள்ளுகிறேன். எனக்கு முன்பதாக வேறு சில விஷயங்களை வச்சுக்கிறேன். இது பிசாசான்னு கேட்டால் பிசாசு இல்லை. பிசாசு பாருங்க என்ன செய்கிறான்னா, அவ்விசுவாசிக்கு மூடி போடுறான். இப்போ எனக்கு டவுட் என்ன, நானே மூடிக்கிட்டனா இல்லை பிசாசுக்கிட்ட இடம் கொடுத்துட்டுனா? நான் ஒருவேளை அவ்விசுவாசியாக இருந்தேன்னா எனக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு அவன் மூடுறான். என்ன செய்கிறான் தெரியுமா? சிம்பிளஸ்டாக சொல்ல போனால், நான் இந்த சபைக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து தேவனுடைய நீதி எது, தேவன் என்ன சொல்கிறாரு, எது தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய விருப்பம் எது, தேவனுடைய செய்கை எதுன்னு பார்க்க முடியாதபடிக்கு ஒரு சில நேரங்களில் பிசாசு என்ன தெரியுமா செய்கிறான்னா, என் சுய நீதியை நிலைநிறுத்துவதற்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்றான். ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது பாருங்கள். ரோமர் 10 3வது வசனம் பாருங்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். பாருங்க, இப்போ 2வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசித்துருங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்னது? ஒரு கூட்டம் இருக்குதுங்க, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. எஸ், தேவன் அவங்கள தேவனை விட்டுலாம் செய்கிறலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனோட இருக்கிற மாதிரி இருக்கும், தேவன் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எதை தேடுவாங்கன்னா, சுய நீதியை நிலைநிறுத்த தேடுவாங்க. அதனுடைய விளைவு என்ன? அது தேவனை அறிகிற அறிவினால் வந்ததான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக விசுவாசிகள் நிறைய பேர் என்ன செய்கிறோம், சபைக்குள்ளே வந்து தேவன் என்னை மாற்றுவதற்கு கொடுக்கறதுக்கு பதில், தேவன் என் இருதயத்தில் எழுதுவதற்கு பதில், நான் என்ன செய்கிறேன் தெரியுங்களா, எனக்கு எதெல்லாம் ரைட்டோ, எதெல்லாம் என் மனசாட்சிக்கு சரியாக இருக்கிறதோ, சரிங்களா, நான் எதெல்லாம் சரி நிர்ணயிக்கிறனோ அதை நான் செய்ய பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால், பொதுவான வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தங்களை ஒரு விஷயம் செஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் நான் பெரிய ஆள், நான் சரியான ஆள்னு காட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க? தான தர்மங்களை என்ன பண்ணுறாங்க. நல்லவர்களை போல் நீதியை பேசுறது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குங்க. அவங்கள நாம் கூட சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால், ஒரு வேளை மாற்று மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் சுவிசேஷம் ஒன்று சொல்லுகிறது. சுவிசேஷம் என்ன தெரியுமா சொல்லுது? என்னை நீதிமானுங்கிற தகுதியை தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை என்ன தெரியுமா நான் ஒத்துக்கிறேன், படிக்க 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 நான் தப்பானவன்னு முதல்ல ஒத்துக்கிறேன். ஆனால் சுயநீதி நிறுத்துறவன் என்ன பண்ண மாட்டான், தன்னை தப்பானவன்னு சொல்லவே மாட்டான். நான்
கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நான் மாற்றப்படணும்னு நினைக்கவே மாட்டான். கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும், கடைசி வரைக்கும் திருந்தாதவன் யார் தெரியுமா? கிறிஸ்தவன் தான். ஏன் மகிமை அடையலை தெரியுங்களா? கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, பைபிளுக்கு அந்த கையில் வந்த உடனே, கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்ச உடனே, 4 வசனம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறான், நான் இனிமே திருந்த வேண்டியதில்லை, நான் இனிமே மாற வேண்டியதில்லை, நான் இப்போ இனிமே பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் நீதியாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன். அதனால தாங்க மகிமையின் மேல் மகிமை அடைய முடியாதபடிக்கு நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுறதுக்கு பதில் நானே ஒரு சாயலை உருவாக்குகிறேன். என்னை பார்த்தா ஏன் கிறிஸ்து தெரியல தெரியுங்களா? நான் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷம் எனக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு என் கண் குருடாகிறது என் சுய நீதியினால. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை திருத்துறதை விட 10 இந்துவை ரட்சிக்கப்பட வச்சிடலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கிறிஸ்தவங்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணுற சத்தியம் தப்பு, நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறது தப்பு, நீங்கள் இப்படி போகிறது தப்புன்னு சொல்லி பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி நீங்கள் ஒருவேளை டிபேட்டில் ஜெயிச்சிட்டிங்கன்னா வாங்க, சூப்பர். தான் பழகி இருக்கிற பாரம்பரியம், தான் கை கொள்ளுகிற எல்லா பழக்க வழக்கம், தான் நடந்து கொள்கிற அத்தனையும் எனக்கு சரி. கடைசி வரைக்கும் அந்த சுவிசேஷம் என் இருதயத்துக்குள்ள பிரகாசம் அடையாதபடிக்கு அவ்விசுவாசியை பிசாசு குருடாக்குறான், விசுவாசியானவன் கண்ணை மூடிக்கிறான். இல்லை, அவனுடைய மகிமையெல்லாம் வேறையாக இருக்குது. என்ன மகிமை தெரியுமா? சுயநீதி, சுயநீதி, சுயநீதி. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் தெரியுமா? நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளோ பைபிள் படிச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளோ சத்தியம் தெரியும் தெரியுமா? நான் ஏன் இயேசுவை போல மாறல? நான் ஏன் மகிமையின் மேல் மகிமை அடையல? ஊழியம் உத்தமமாய் செய்யப்படுகிறது. இருதயத்தில் எழுதுகிற ஊழியம் வெறுமனே பிரசங்க மேடையில் இல்லை, எல்லா இடத்திலும் கர்த்தர் செய்கிறாரு, காட்டுறாரு. ஒரு சகோதரன் கூட எப்படி பழகணும், ஒன்றும் இல்லாதவங்கிட்ட எப்படிப்பட்ட உறவோடு இருக்கணும், சபையில் வரக்கூடிய எல்லார் மத்தியிலும் கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தணும், அதற்கு முன்மாதிரியாக ஒரு மனிதனை தேவன் நியமிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நாம் செய்கிறது ரைட்டு, அவர் செய்கிறது தப்பு. இப்படி பேசி 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 நம்ம என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இயேசு போல மாறுறதுக்கு பதில் பிசாசை போல மாறிக்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தோம்ல, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வைக்கிறாருல்ல, தேவனை வெளிப்படுத்த, சத்தியத்தை வெளிப்படுத்த. இன்னும் சொல்ல போனால் இந்த ஊழியம் எப்படி தெரியுமா நடக்குது? நீங்களும் நானும் கற்பனை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஊழியம் ஒரிஜினலாக எப்படி நடக்குதுங்கிறதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் அடுத்த 2 வசனத்தில் இருக்குது. 5வது வசனம் 6வது வசனம் நீங்கள் பாருங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், நாங்கள் இங்கே வந்து எங்களை பிரசங்கம் பண்ணலை, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கான ஊழியக்காரங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருங்க கவனிங்க, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு இப்போ தேவன் முதல்ல என்ன சொன்னார்? அப்படி தானே சொன்னார். ஃபஸ்ட்டு தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்னு சொல்கிறதுக்கு 3வது வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் உண்டாக கடவுது. இருட்டாக இருந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கிட்டுன்னு சொன்னார் இல்லையா? அந்த தேவன் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருக்கிற அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்படுத்துறதுக்காக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். முதல்ல அவர் எங்க பிரகாசித்தாரு? ஒரு ஊழியக்காரன் இருதயத்தில் தேவனுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி முதல்ல ஒரு ஊழியக்காரன் இருதயத்தில் பிரகாசிக்குது. முதல்ல அவர் யார் இது இருதயத்தில் எழுதுகிறாராம்? ஹலோ, இருதயத்தில் எழுதுகிற ஊழியம் தானே இது. மகிமையின் மேல் மகிமை அடையணும்னா அது முதல்ல யார் இருதயத்தில் எழுதுகிறாரு?
ஒரு ஊழியக்காரனை செதுக்கிறார், ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறார். ஊழியக்காரன் என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை அடையணும். எப்படி? ஒவ்வொரு கேரக்டராக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய மகிமையை தன்னுடைய எல்லா செயல் மூலமாக, சொல் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இங்கே வந்து நின்றுட்டு பிரசங்க மேடையில் இங்கே 4 பேரை புகழ்கிறது, தன்னை புகழ்கிறது, தன்னுடைய காரியங்களை பெருசாக காமிச்சிக்கிட்டு, அப்படி இல்லைங்க. கிறிஸ்து எப்படி இருப்பார்னு எல்லா இடங்களிலும் காட்டுவதற்கு இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க செய்த தேவன் ஏன் இருதயத்தில் முதல்ல பிரகாசித்தார். பிரகாசித்துட்டு என்ன செய்கிறாரு? எல்லா இருதயங்களுக்கும் வெளிச்சம் போகிறதுக்கு பி அன் எக்ஸாம்பிள். இயேசுவானவர் எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை எப்படி இருக்கும்? இயேசுவானுடைய சாயலை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் யாரை பொய்யராக்குவேன் தெரியுங்களா? தேவனை தான் பொய்யராக்குவேன். இந்த சபைக்கு ஸ்டீஃபன் தான் எல்லாமேவா? இல்லவே இல்லை. இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினது யாரு? இந்த ஊழியத்தில் பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரசங்கமும் எப்படி ஆவியானவரால் கொண்டு வரப்படுது, எப்படி அவர் இருதயத்தில் எழுத பார்க்குறாரு, ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு ஊழியக்காரனாக எப்படிப்பட்ட செயல்பாடோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாமும் ஏதோ ஒரு விதத்தில் குறைய சொல்லிட்டு நம்முடைய பர்சனலான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வச்சுக்கிட்டு, என்னை பார்க்கல, என்னை கவனிக்கலை, எனக்கு அக்கறை இல்லை, என்னை விசாரிக்கலை, நான் 2 வாரமாக இல்லை, என்னை தேடவே இல்லை, என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, என்னை ஏன் கூப்பிடவே இல்லை, என்னை முன்னாடி வைக்கவே இல்லை, எனக்கு இன்சார்ஜ் இல்லை. நான் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வந்தேன். ஊழியத்தில் ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணுறவங்க தந்திரமாக நடக்கிறாங்களா, பொருளாசை உடையவங்களாக இருக்கிறாங்களா, உலகத்துக்குரியவங்களாக செயல்பட பார்க்குறாங்களா, அவங்களுடைய நோக்கமும் அவங்களுடைய செயலும் கிறிஸ்துவை காட்டுதேன்னு சொன்னால், என்னுடைய பாஸ்டர் ஒரு அருமையாக ஒரு புள்ள கூட எப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை உருவாக்கி எப்படி ஒரு லைஃப்பை உருவாக்குறவராக இருக்கிறாருன்னு நான் பார்த்தேன்னா, நான் என்ன செஞ்சேன்? நான் 2007 வருஷத்துலேருந்து ஒரு ஊழியக்காரனை முன்னாடி கொண்டு வந்து வச்சு என்னுடைய இருட்டுக்குள்ளே ஒளி பிரகாசமாக வர்றதுக்கு எனக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை காமிச்சார்ல, நான் பார்த்தேன்ல. நான் எதில் மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சேன். ஒரு நாள் இந்த கேரக்டரை நான் ஆட் பண்ணேன், இந்த விஷயத்தை சேர்த்துக்கிட்டேன், இந்த விஷயம் எனக்குள்ளே உள்ளே வந்துச்சு. நான் இப்போ சர்ச்சுக்கு வந்தேன்ல, வந்து திரும்பி போகும்போதெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? ஏதாவது குறைகளை என் மனதில் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு வருத்தப்பட்டு 4 பேர்கிட்ட அதை பரப்பிட்டு அப்படியே சர்ச்சை விட்டு போயிட்டுருப்பேன். நான் மகிமையில் மேல் மகிமை அடையிறதா பேசுகிறேன். ஏன்னா நான் மகிமையே பார்க்கறதில்லை. இங்கே வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார்னு சொன்னால், நான் பேசுகிற இடத்துல, பார்க்கிற இடத்துல தேவன் என் இருதயத்தில் அந்த ஒளியை கொண்டு வந்து நிரப்புவதற்கு அவர் தாராள முறையாய் செயல்படுறாரு. அவர் செயல்படுறாரு. ஆனால் நான் என்ன செய்யறதில்லை தெரியுங்களா? இடம் கொடுக்கறதில்லை. ஆக்சுவலாக நாம் எதை விரும்ப பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் ரொம்ப போராடி ரொம்ப வருத்தத்தோட கஷ்டத்தோட இந்த கொரிந்து சபைக்கு என்ன தெரியுமா எழுதுறாரு? நீங்கள் பொய்யானவனாக இருந்தால் சகிச்சுப்பீங்கப்பா, தப்பானவன் எல்லாரையும் ஏற்றுப்பீங்க. என் கூட நீங்கள் இந்த 2 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11 4வது வசனத்தை பாருங்க. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்தீர்ப்பீர்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தப்பான எல்லா விஷயமும் பிடிக்குது. சொல்ல போனால் நான் இதை எப்படி தெரியுமா பார்க்குறேன்? இந்த 2 கொரிந்தியர் 4வது வசனத்தில் நம்ம படித்தோம், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம்
அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இவ்வுலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்ல. சர்ச்சில் எப்படி நடக்க தெரியுமா? உங்களை என்ன தெரியுமா பண்ணிருக்குது? மேல 2வது வசனம் 3வது வசனத்தை பாருங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போம் என்று பயந்திருக்கிறேன். நான் என்ன பயப்படுறேன்? அவ்விசுவாசியை கெடுத்தத மாதிரி யாரையும் அவன் கெடுக்கிறான்? விசுவாசியை அவன் கெடுக்கிறான். ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்க தெரியுமா? நீங்கள் தேடுற மகிமையெல்லாம் வேற. நான் பேசுனா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு பவுல் பேசுனா நீ இன்னும் அந்த 12 அப்போஸ்தலர் ஒரு ஆளான்னு கேட்குறான். பேதுரு பேசுனா ஓகே, பவுல் யார்? அவரு அந்த 12 பேரில் ஒரு ஆள் கிடையாது. அதனால் அவர் மூலமெல்லாம் தேவன் பேச மாட்டார். இந்த கொரிந்து சபை இருந்த நிலை இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அப்படி தான் இருக்குது. தேவன் யார் மூலமாக பேசுகிறாருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக நான் எப்படி தெரியுமா புரிஞ்சிக்க பார்க்குறேன்? தப்பானவங்களாம் சரின்னு சொல்கிறேன், சரியானவங்களாம் தப்புன்னு சொல்கிறேன். தித்திப்பை கசப்பென்றோம், கசப்பை நீங்கள் யாராவது நீங்கள் இந்த வசனத்தை நிதானித்து பார்த்துருக்கீங்களா? தேன் கொடுக்கும்போது தேனை எடுத்து நக்கிட்டு பாவக்காய் முனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் கொடுக்குறப்போ இது எப்படி இருக்குது? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக அப்படித்தான் நடக்குது, அப்படி தான் எடுத்துக்கிறோம். நல்லதெல்லாம் கீழே விட்டுட்டு கெட்டதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற பண்ணாடை. என்னது? அந்த காலத்தில் ஆதியாரங்க இப்படி தான் திட்டுவாங்க, பண்ணாடை 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 அப்படிம்பாங்க. ஏன்? பண்ணாடைனா ஒன்றும் இல்லை, ஜல்லடையாக இருக்கக்கூடிய துணி. அது என்ன செய்யுது? நல்ல டீயெல்லாம் கீழே விட்டுரும், திப்பியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோம். அது சொல்லுது எனக்கு இந்த திப்பி தான் ரொம்ப நல்லதுன்னு தான். சரியா? நம்ம நல்லதெல்லாம் விட்டுட்டு எது தேவையில்லையோ அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம்? சபைக்கு வந்து மகிமையின் மேல் மகிமை அடையல, கேடுக்கு மேலே கேடு. ஏற்கனவே நான் இந்த மார்க்கத்தில் வந்து கெட்டு போயிருக்கிறேன். ஆனால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? இயேசுக்கிட்ட வாங்க இயேசுக்கிட்டான்னு கூப்பிட்டு என்னை விட என்ன பண்ணுறாங்களே கேடுலாம் மாத்திர ஒரு ஊழியத்தை செய்கிறோம். ஆக்சுவலாக ஆப்போசிட் இது. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார்னு காட்டுறதுக்கு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் பிரகாசித்து நீ சத்தியத்தை வெளிப்படுத்து. நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். அந்த ஊழியத்தை செய்கிறதுனால நான் வெட்கப்படுறதில்லை. தேவன் என்கிட்ட கிருபை செஞ்சார். ஏன் தெரியுமா? தேவன் யாருன்னு காட்டுறதுக்கான கேரக்டர் என்கிட்ட இருந்துச்சு. நான் இயேசுவால் பிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? நான் தான் ஒரு மொல்ல மாறிங்க, நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு அநியாயக்காரன், ஒரு ஏமாத்துக்காரன். ஆனால் இயேசுவால் பிடிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சி. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு காட்டுகிற ஒரு ஊழியனுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இதை பார்த்து திருந்துறதுக்கு பதில் நான் என்ன தெரியுமா? போலியெல்லாம் பார்த்து அது போதும் அது போதும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த கொரிந்து சபை மக்கள் என்ன செஞ்சாங்களாம் பாருங்கள். குறிப்பாக 13வது வசனம் பாருங்கள். கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, கபடமுள்ள வேலையாட்கள். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க தரிச்சுக்கிறாங்க. அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ண முடியும்? தரித்து கொள்ளுவான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. ஆக்சுவலாக வேஷம் போடுற எல்லாத்தையும் நம்புகிறோம். ஆனால் ஒரிஜினலாக பிரயாசப்படுறவங்களை என்ன பண்ணுறதில்ல? நம்புறதில்லை. ஏன் தெரியுமா? பிசாசு ஒரிஜினல் நம்பாதபடி செஞ்சிருவான், தன்னுடைய போலியை நம்பும்படி செஞ்சிருவான். தேவன் உங்களை எல்லா பழத்தையும் சாப்பிட சொன்னாரா? சொல்லியிருக்க மாட்டார். அவர் அவன் அங்கே வந்து என்ன பண்ணான்? இந்த பழத்தை கர்த்தர் உன்னை சாப்பிட ஒன்றார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா, அவர் உன்னை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? ஒரு பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்லியிருப்பார். அவனுடைய சூழ்ச்சி அதுதான். உனக்கு எப்படா தெரியாது? எனக்கும் தெரியுமே, என்னை அப்படி தானே ஏமாத்தினாரு. நான் நல்லா இருந்திருப்பேன், என்னை ஏமாத்தின பிறகு தான் உன்னை ஏமாத்தினாரு. விசுவாசிகள் இப்படி கெடுப்போம்.
நல்ல கர்த்தருடைய வசனத்தில் ஒருவேளை இந்த ஊழியத்தை கீழ்ப்படிஞ்சு ஊழியம் சொல்கிற மாதிரி கேட்குற ஒரு ஆளு தானே நம்ம போய் என்ன பண்ணுறது தெரியுமா? எனக்கு தெரியல, அப்போவே நீ அவரை நம்பனல்ல, உனக்கு இதெல்லாம் நிச்சயமாக வரும். போலியை உண்மையை போல சித்தரிக்கிறதுக்கும் உண்மையை போலியை போல காட்டுறதுக்கும் சாத்தானுக்கு தெளிவான தந்திரம் இருக்குது. நான் என்ன பாக்கியம் தெரியுமா? இங்கே இருக்கிற அவ்வளவு பேரும் கிருபை பெற்றவர்கள், இந்த ஊழியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதனால் நான் சோர்ந்து போகாமல் அந்த என்றைக்கு என்னை அழைச்சிட்டு வந்து நியமித்தாரோ அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய பலத்தினாலே, எனக்கு தேவன் கொடுத்த பலத்தினாலே போராடி பிரயாசப்படுகிறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவனாய் நிறுத்துவதற்கு அவருடைய பலத்தினாலே போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். எதுக்கு? கிறிஸ்து எப்படி இருப்பாருங்க? ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தேவன் என்ன நினைக்கிறாரு, தேவன் எப்படி செய்ய விரும்புகிறார், தேவன் செய்ய விரும்புவதற்கு நான் சாட்சியாக நின்று, உறுதியாக நின்று, செயலிலும் சொல்லிலும் பிரசங்கத்திலும் சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் தந்திரமாக நடக்கலை, பொருளாசையோடு நான் பண்ணலை, ஏமாற்றுக்காரன் நான் பண்ணலை, உங்களை எல்லாம் திட்டணும்னு பண்ணலை, உங்களை கடிந்து கொள்றதே என் வேலைன்னு பண்ணலை. இங்கே வர யாராக இருந்தாலும் இயேசுவை போல மாறிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தேவன் ஏற்படுத்தின ஊழியத்தை முதல்ல நம்பணும். தேவன் தான் பேசுகிறாருன்னு நம்பணும். ஸ்டீஃபன் தான் உங்களுக்கு ரொம்ப சின்ன பையனாச்சே, நம்ம கேட்க மாட்டோம்ல. அவர் பாவம், அவர் பேசிட்டோம். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா? எனக்கெல்லாம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்கலாங்க, எல்லாத்துலேயும் கேட்க முடியாது. ஏன் நாம் இன்னும் கெட்டு போயிட்டுருக்குறோம்? சர்ச்சுக்கு வந்த மகிமையின் மேல் மகிமையடையில் காரணம் என்ன? தேவனுடைய சிஸ்டத்தையே நான் தேவனை நம்பலை. தேவன் நியமிச்சவங்களை நம்பலைன்னா நான் தேவனை நம்பலை. நீங்கள் யாராவது உங்கள் அப்பா அம்மா சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் இந்த வயசில் வந்து நின்று சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா சரியில்லைன்னு ஒரு புள்ள நினைக்கிறான்னா கடைசி வரைக்கும் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தப்பானவங்களாகவே இருக்கட்டும். உன்னை அந்த பெற்றவங்க வழியாக தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அவங்க யாராக இருக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் உன்னை சரியான இடத்துல உருவாக்குறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரஃப் அண்ட் டப்புங்க அப்பா அப்படி வச்சுக்கங்க. அவர் ரொம்ப கடினமான ஆள், பேசுறதில்ல. உன்னை உருவாக்குறதுக்கு தான் தேவன் அப்படி வச்சிருக்கிறார். இப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம், அந்த ஊழியக்காரங்க, அதன் மூலமாக நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுக்குதுன்னா நான் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி செய்தியில் என்ன ஒப்பு கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து எதையும் தவறாக பேசி, தவறாக எடுத்து, என்னை உருவாக்குறதுக்கு தான் தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். என்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்ய தான் இத்தனை பேரை வச்சிருக்கிறார். 2 பேர் தப்பாக இருக்கிறாங்க, 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, 2 பேர் நல்லா பேசுகிறாங்க, ஒருத்தங்க. இது எல்லாம் எதற்கு? நான் கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு. அப்போ கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தேவன் ஏற்படுத்தினது ஊழியத்தை கிருபையாக பார்த்தனா நான் ரொம்ப நன்றியோடு, கர்த்தாவே, இனி வரக்கூடிய காலங்களில் நான் வேறு எதுக்கும் செவி கொடுக்க மாட்டேன், போலியை நம்பி ஏமாற மாட்டேன், வேறு யாருக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட என்ன பேசுகிறீங்க நான் கேட்பேன், என்னவா இருக்க சொல்கிறீங்க நான் கேட்பேன், நான் என்ன செய்யணும்னு கேட்பேன். இந்த இடத்துல உங்களை போல் நான் வாழுவேன், உங்களை போல் மறுரூபம் படைவேன். உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தர்கிட்ட கண்கள் முடிச்சு ஓப்பன். நல்ல தகப்பனே, நேசிக்கிறப்பா, இத்தனை வருஷம் நாங்கள் கூடி நாங்கள் கெட்டு போக தான் பார்த்தோம். தினுசாக பேசணும், பின்னால் போய் பேசணும், எங்களுக்கு தெரிஞ்சதை பேசணும், எங்களுக்கு பிடிச்சதை பேசணும், கேள்விப்பட்டதை பேசணும். நாங்கள் சர்ச்சுக்கு வந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யோசித்தோம்னா கெட்டு போனது தான் ரொம்ப அதிகம். எங்கள் மனசு கெட்டு போச்சு. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, எல்லாம் தப்பானவங்களாக தெரியுறாங்க, இந்த சர்ச்சு தப்பாக தெரியுது, பாஸ்டர் தப்பாக தெரியுறாரு, சத்தியம் தப்பாக தெரியுது, எல்லாம் தப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டும் சுயநீதியில் இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப ரைட்டு, எங்களை நாங்கள் ஏமாற்றிக்கிறப்பா. ஏவாளை அன்னைக்கு கெடுத்ததை போல எங்கள் மனுஷன் கெடுக்கப்பட்டுருமோன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பயந்து சொன்னார். வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து, வேறொரு ஆவினா நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. உண்மையான ஆவி, உண்மையான சத்தியம், உண்மையான கிறிஸ்து,
அவரை பார்க்க முடியாதபடிக்கு இன்றைக்கி எத்தனை இருதயங்கள் கெட்டு போயிருக்கு. நாங்கள் வந்தது உங்களை பார்க்க, உங்களை பார்த்து உங்களை போல மறுரூபமாக. அதற்கு அந்த சுவிசேஷத்துக்கு இடம் கொடுத்துருக்கணும். கண்ணை நாங்கள் அதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கணும். பார்க்காம இந்த ஊழியத்தை குறை சொல்லிட்டு, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு எங்கேயோ போய் கெட்டு போய் உட்காந்துருக்குறோம். ஆனால் யாரை கேட்டாலும் நாங்கள் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க எல்லாம் தப்பானவங்க. ஆண்டவரே, உயிரை கொடுத்துட்டு ரத்தத்தை சிந்திட்டு இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து எவ்வளோ பரிதாபமாக உட்காந்துருப்பீங்க. இங்கே இருக்கிற யாரும் நீதியானவங்க இல்லை. ஆனால் உம்முடைய நீதியே உடையவங்களாக மாற, உம்மை போல மாற எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க. இந்த நாளிலிருந்தாவது நாங்கள் அதை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய மகிமை இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்க. இங்கே காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருதயத்தை அடைச்சிக்கிட்டு போயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை நடத்திட்டு ஆண்டு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு பாடக்கூடிய பாடலை நம்ம 2 சரணங்களையும் பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாடலாம். கர்த்தருடைய பந்திங்கிறது மிக முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் சபையில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்கு சாட்சின்னு சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லியிருக்குது. அபாத்திரமாக என்ன பண்ணக்கூடாது, அதில் கை வைக்கக்கூடாது. அநேகர் துணிஞ்சு அதில் கை வைக்கிறதுனால அது எவ்வளோ பெரிய சாபத்துக்குரியது. நான் கர்த்தருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டவன்னா, ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் இந்த சபையில் இருக்கிற ஊழியத்தையும் ஒருவேளை செய்தியையும் போதகரையும் நடத்துகிற விதத்தையும் மனசுக்குள்ளே நெருடலாவோ வருத்தமாக எடுத்துந்தா நான் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டேனா? நீங்கள் ஏற்படுத்தினது இது, நீங்கள் உயிர் கொடுத்த சபை. இந்த ஊழியத்தில் பொருளாசையோட ஊழியம் பண்ணலை, இந்த ஊழியத்தில் தந்திரமாக ஊழியம் பண்ணலை, இந்த ஊழியத்தில் மாயம் பண்ணலை, இந்த ஊழியத்தில் வஞ்சகத்தினால துராசையினால் இந்த ஊழியத்தை யாரும் செய்யலை. ஊழியம் உண்மையாக செஞ்சுருக்கிறாங்க இத்தனை வருஷம். ஒரு நாள் பார்த்தா தெரியும், 2 நாள் பார்த்தா தெரியும். இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்டேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த ஊழியக்காரன் ஓடி 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 நின்று என்னெல்லாம் பண்ணி கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு காமிச்சாங்க. இதெல்லாம் தெரிஞ்சன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதுக்காக அவர் செஞ்சிருப்பார்.